அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, எல்லாருமே ஒரு கனவில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். கனவு உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதிகமான மக்கள் ஏமாற்றத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். என்ன ஏமாற்றம்? சில பேருக்கு மனசுக்குள்ள திருப்தி சந்தோஷமாக இருக்கிறோம் என்று. அவங்க சந்தோஷமாக இல்ல, வஸ்துக்கள் அவங்கள சூழ இருக்குது, அதை பார்த்து நினைக்கிறாங்க சந்தோஷமாக இருக்கிறோம் என்று. இன்னும் சில பேர் நினைக்கிறோம் எங்களுக்குள்ள சுவர்க்கம் ரெடியாக இருக்குது, மௌத்தான உடனே சாவியை கொண்டு வந்து கையில தந்துருவாங்க என்று பார்த்து கொண்டிருக்கிறாங்க. எந்த முயற்சியும் இல்லை. அதை அடையணும்னா அந்த சாவியை பெற்றுக் கொள்வதற்குரிய வழியை காட்டித்தரத்தான் மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து ஏசும் போது, அடிக்கும் போது, உதையும் போது, விரட்டும் போது எல்லாத்தையும் தாங்கிக் கொண்டு வழிகாட்டிட்டு போனாங்களே, அந்த முறையில எந்த முயற்சியும் இல்லை. அவங்களோட பாட்டில இருந்து கொண்டு சொர்க்கம் போக பார்க்கிறாங்க. அல்லாஹ் சொல்ல, இவங்க எல்லாரும் ஏமாந்து போனவங்க. உலகம் சுற்றி சுற்றி ஏமாற்றிக் கொண்டிருக்கிறது. ஏமாந்துடாதீங்க என்று சொல்றார். பலா தகுர்ரன்னகுமுல் ஹயாத்துத் துன்யா, உலக வாழ்க்கை உங்களை ஏமாற்றிவிடக் கூடாது என்று குர்ஆன்ல சொல்றார். உலகத்திர வாழ்க்கைய குர்ஆன்ல அறிமுகப்படுத்தும் போது ஏமாத்திர வாழ்க்கை என்று சொல்றார். வமல் ஹயாத்துத் துன்யா இல்லா மதாஉல் குரூர், உலகத்திர வாழ்க்கை ஏமாற்றும் பொருளை தவிர வேறொன்றும் இல்லை என்றும் குர்ஆன் அறிமுகப்படுத்தினார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே தொடர்ந்து போகலாது. வாழ்க்கைய சீர்தூக்கி கொண்டே இருக்கும். ஏனென்றா எங்களோட சம்பந்தப்படுத்தி அல்லாஹ் பல படைப்புகளை படைத்து வச்சிருக்கிறார். எங்களை எந்த நேரமும் வழிகேற்ற தள்ளுறதுக்கு தேவையான எல்லா ஏற்பாடுகளும் நடந்து கொண்டிருக்கிறது. எங்களோட நப்சு சும்மா ஒரு சாமன் அல்ல. 24 அவர் நாங்க படுத்தாலும் நப்சு படுக்குதில்லை, நாங்க தூங்கினாலும் ஷைத்தான் தூங்குறான் இல்ல. அவன் முழிச்சு கொண்டு திட்டம் போடுறான், இவனை எப்படி நரகத்தில் கொண்டு போறது. எங்கட முயற்சியை விட அவன் முயற்சியிட நேரம் கூட. அவன் முயற்சி பலகீனமாக இருந்தாலும் நிறைய நேரங்கள் அவன் செலவு செய்கிறான். இதனால பல பேரை ஷைத்தானும் நப்சும் அவங்களோட பாதையில கொண்டு சென்று கொண்டிருக்கிறான். எனவேதான் குர்ஆன் நப்சை பற்றி பேசியிருக்கிறது. பல நப்சுகள பேரு 5-6 நப்சுகளை பத்தி எல்லாம் வந்திருக்குது. குர்ஆன் பேசுது 3 நப்சுகளை பத்தி. ஒரு நப்சு இருக்குது, நன்மையை சொல்லி தரவே மாட்டுச்சு, பாவத்தை அலங்கரிச்சு காட்டி அதில் உள்ள இன்பங்களை சொல்லிக் கொடுத்து, பாவத்தில் உள்ள சூன் இருக்குது, பாவத்தில் உள்ள இனிமை இருக்குது, அத மனசுல போட்டு குடிகாரனை குடிக்க வைக்குது. இன்னும் எத்தனையோ பேரை விபச்சாரத்தில் ஈடுபட வைக்குது. இன்னும் எத்தனையோ பேரை பக்தியில ஈடுபட வைக்குது. இன்னும் எத்தனையோ பேரை புறம் பேச வைக்குது. இன்னும் எத்தனையோ பேரை அநியாயம் செய்ய வைக்குது. பாவத்தில் உள்ள இன்பங்களை காட்டு. இந்த நப்சத்தான் ஒரு ஆணில நப்சுன் அம்மாரான்னு சொல்லுங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களே, வமா உபர்ரிஉ நஃப்ஸி இன்ன நஃப்ஸ லஅம்மாரத்தும் பிஸ்ஸூ, நஃப்ஸ் என்பது பாவத்தை ஏவக்கூடியது என்று அல்லாஹ் சொல்றான். பாவத்தை சும்மா ஏவரல்ல, ஆமிரு பிஸ்ஸூ அல்ல, பாவத்தை சும்மா ஏறதல்ல, முபாலகாவுடைய வார்த்தையை பாவிச்சிருக்கிறார். அம்மாரத்தும் பிஸ்ஸூ, பாவங்களை அடிக்கடி அதிகமாக ஏவக்கூடியதான் நஃப்ஸ் என்று சொல்லியிருக்கிறார். இன்னொரு நப்சை பற்றி குர்ஆன் பேசியிருக்கிறது, நப்சுல் லவ்வாமா. அந்த நப்சல வேலை என்னன்னா, அந்த நப்சில கொஞ்சமாவது நல்ல தன்மை இருக்குது.
பாவங்களில் ஈடுபட்ட பிறகு, தீமைகளை செஞ்சதுக்கு பிறகு மனசுக்குள்ள ஒரு ஆத்திரத்தை கொண்டு வரும். ஏண்டா இதை பார்த்தேன், ஏன் இதை கேட்டேன், கொஞ்சமாவது நல்லவன்கிட்ட இருக்கிற நப்சு தான் நப்சுல் லவ்வாமா, பாவத்தை செஞ்சு போட்டு அந்த மனிதனை பழிக்கும். ஏன் இதை சாப்பிட்டாய், ஏன் அடுத்தவன பொருளை திண்டாய், ஏன் இப்படி சம்பாதிச்சாய், ஏன் அவனுக்கு ஏசினாய், ஏன் இப்படி பார்த்தாய் என்று அவனை பார்த்தே அவனை கேள்வி கேட்க வைக்கிறது தான் நப்சுல் லவ்வாமா, பழிக்கிற நப்சு. அதனால் அல்லாஹ் தஆலா அந்த நப்சின் மீதும் சத்தியம் பண்றான், அதுல மூமின்களுக்கு நலன் இருக்கிறதுனால. மூணாவது நப்சை பற்றி குர்ஆன் பேசி இருக்குது. ஆக சிறந்த மூமின்கள்ட்ட இருக்கக்கூடிய நப்சு இது. அந்த நப்சுடைய தன்மை அல்லாஹ்வை பூர்த்தியாக திருப்தி காண்ற நப்ஸ், அல்லாஹ் அளந்து தந்த ரிஸ்கில திருப்தி காண்ற நப்ஸ், அல்லாஹ் தந்த துனியாவை திருப்தி காண்ற நப்ஸ், அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்துக்காக இருக்கிற நப்ஸ். இதுக்கு பேரு நப்சுல் முத்மஇன்னா, அமைதி பெறக்கூடிய நப்ஸ் என்று குர்ஆன் சொல்லியிருக்கு. ஆகவே இந்த மூணு நப்சும், குறிப்பாக இந்த மூணு நப்சும் மனுஷனுக்குள்ள விளையாடி கொண்டே இருக்கிறது. சில நேரங்கள்ல ஒரே நாளில மூணு நப்சும் வேலை செய்யும், சில நேரங்கள்ல ஒரே மனுஷியாலத்துல மூணு நப்சும் வேலை செய்யும். பாவத்தை ஒரு பக்கம் தூண்டும், பாவம் செஞ்ச பிறகு எங்களை பழிக்க வைக்கும், திருப்தியும் காண வைக்கும். அப்ப இது ரொம்ப பயங்கரமான நப்ஸ். எனவேதான் இதுக்குள்ள ஆபரேஷன் செய்யப்படணும், இதுக்குள்ள மருத்துவம் செய்யப்பட வேண்டும். அந்த கவலை ஏற்பட்டுச்சு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. காபத்துல்லாவை கட்டிட்டு உலகத்தில் உள்ளவங்க எல்லாரையும் கை நிறைய காட்சி கொடு என்று துவா கேட்கல, உலகத்தில் உள்ள எல்லாருக்கும் நோய் இல்லாத வாழ்க்கையை கொடுத்துட்டு என்று துவா செய்யல, பூமியில் உள்ள அத்தனை பேருக்கும் மாடா மாளிகைகளை கொடுத்தியா அல்லாஹ்னு காபாவை கட்டிட்டு துவா செய்யல. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாக்கல்ல ஒன்றுதான் பின்னால வரக்கூடிய கடைசி நபிக்கு முக்கியமான பணிகளை செய்யக்கூடிய பொறுப்பு கொடுத்திருக்கு. முக்கியமான பணிகள், மனிதனை அல்லாஹ்வோடு நெருக்கக்கூடிய வேலையை அந்த நபி கடைசியாக வரக்கூடியவர் செய்யணும். அதுல ஒன்றுதான் அவங்களோட உள்ளங்களில நப்சு விளையாடி கொண்டிருக்குது, உள்ளத்தை துப்பரவு செய்த வேலையும் அவரும் பண்ணணும். ஆயத்துகளை ஓதி காட்டி தாவத்து கொடுக்கிறது நபீட முதலாவது பணியாக இருக்கணும். இரண்டாவது குர்ஆன் ஹதீஸுடைய இல்மை மக்களுக்கு கற்றுக் கொடுக்கணும். மூணாவது உல பரிசுத்த அந்த துறையில ஈடுபடும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடைய துஆவை கபூல் செஞ்சான். கபூல் செஞ்சு போட்டு அதை பற்றி எங்களை குர்ஆன்ல 4-5 இடங்கள்ல பேசுகிறார். ஆனால் தர்தீபில மட்டும் சினோரு மாற்றம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இரண்டாவது அறிவை கற்றுக் கொடுக்கும் நபி வரணும்னு கேட்டாங்க, உள்ளத்தை பரிசுத்தப்படுத்துறத மூணாவது கேட்டாங்க. ரப்பு சொன்னான், இல்ல அறிவு வர முதல்ல உள்ளம் துப்புரவாகும். தஸ்கியாவை இரண்டாவது இடத்தில் வச்சிருக்கிறார். கமா அர்சல்னா ஃபீக்கும் ரசூலன் மின்கும் யத்லு அலைக்கும் ஆயாத்தினா வ யுஸக்கீக்கும். அது பிறகுதான் வ யுஅல்லிமுக்குமுல் கிதாப வல் ஹிக்மா. هو الذي بعث في الأميين رسولا منهم يتلو عليهم آياته ويزكيهم ويعلمهم الكتاب والحكمة. கிட்டத்தட்ட 4 ஆயத்துகள் சொல்றார். ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவ்வளவு பெரிய ரசூல், பாரங்களை சுமந்து கொண்ட வந்த ரசூல். அவங்களோட இரண்டாவது வேலை உள்ளத்தில நப்சால வரக்கூடிய தாக்கங்களில் இருந்து உள்ளத்தை துப்பரவாக்குற தஸ்கியாவுடைய பணி என்று சொல்றாங்க. உள்ள துப்பரவாகலைன்னா ரொம்ப பெரிய ஆபத்துல மனுஷன் இருக்கிறான். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இதால என்ன ஆகும் தெரியுமா? உள்ளங்களை துப்பரவு பண்ற, உள்ளங்களை சீராக்கி அதில ஏற்படக்கூடிய அசிங்கமான அந்த பாவங்களை சரி பண்ணி தூய உள்ளத்தோட வாழலையா எந்த நிமிஷத்துல
மனுஷன் அல்லாஹ்வோட பார்வையில கேவலம் அடைஞ்சு இழிவாகி விழுந்துருவான்னு தெரியும். இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதுறாங்க, மனிதன் ரொம்ப பயப்பட வேண்டிய இடம் தானா உள்ளம். பெரிய பெரிய மனுஷரே ஒரு நிமிஷத்துல பிறந்து காபிரா மாறி இருக்கிறாங்க. பெரிய ஆளுங்க, தொழுதவங்க, ஓதினவங்க, ஜகாத்து கொடுத்தவங்க, திக்ரு செஞ்சவங்க, ஹஜ்ஜு செஞ்சவங்க, பள்ளி கட்டினவங்க, மதரசா கட்டினவங்க, அடுத்த நிமிஷம் ஈமான மறிபுடுத்து பேசியிருக்கிறாங்க. அடி மனசில அசிங்கமான பாவங்கள் இருக்குது. உள்ளத்தில் ஏற்படக்கூடிய அசிங்கமான பாவம் தான் ஒன்று பொறாமை, அதை விட பயங்கரம் பெருமை, கிபர் இருக்கிறே. இதை வெளிச்சாக்கி கொண்டுதான் மௌத்தாகும். உள்ளத்தில் மனிதனுக்கு தெருபடாமல் இருக்கக்கூடிய மிக பொல்லாத ஒரு தீய அருவருப்பான ஒரு குற்றம் தான் மற்றவங்களை விட நான் பெருசு. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாரோட உள்ளத்துல தொன் கணக்கு தேவையில்லை, கிலோ கணக்கு தேவையில்லை, கடுகளவு அணுவளவு பெருமைக்கிற நிலைமையில அதை துப்புரவு பண்ணாம மௌத்தானா அவருக்கு நேரே சொர்க்கம் போக இயலாதன்னா. புகாரி முஸ்லிம்ல வரக்கூடிய ஹதீஸ், லா யதுகுலுல் ஜன்னah மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்காலு ஹப்பத்தின் மின் ஹர்தலின் மினல் கிப்ர். கடுகளவு பெருமை இருக்கிற நிலைமையில ஒரு மனிதர் எழும்பின உடனே சொர்க்கம் போயிடாதுன்னு சொன்னார். தொழுகை இருக்கும், மற்ற அமலம் இருக்கும், ஆனா அவர்கள் உள்ளத்தில கிபர் என்ற அசிங்கம் இருக்குது, துப்புரவு பண்ணாம மௌத்தாகிட்டார். பிறகு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், பெருமை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. பெருமை என்றா என்னன்னு தெரியுமான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் இந்த ஹதீஸை கேட்டு பயந்தாங்க. சிலர் என்ன நேரம் புதிய உடுப்பு போடும், சிலருக்கு என்ன நேரம் புதிய ஷூ போடணும், சிலருக்கு என்ன நேரம் நல்ல செருப்பு போடணும். இதைத்தான் பெருமை என்று சொல்றாங்களா? யா ரசூலல்லாஹ், எங்களையும் எத்தனையோ பேர் இருக்கிறோம், நல்ல உடுப்பு உடுக்க ஆசை, நல்ல செருப்பு போட ஆசை, அப்ப நாங்க எல்லாரும் பெருமை புரிந்தவங்களான்னு கேட்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உடுப்புக்கும் செருப்புக்கும் பெருமைக்கும் சம்பந்தம் இல்லை, அது அழகியலோட சம்பந்தமானது. ஒரு மனிதன் அழகாக உடுக்கிறத அல்லாஹ் விரும்புகிறான், அழக விரும்புகிறவன் ரப்பே. பெருமை என்பது என்ன தெரியுமா? பெருமை என்பது உள்ளத்தோடு சம்பந்தமானது. பத்தருல் ஹக், பெருமை பிடிச்சவனுக்கு 2 அடையாளம் இருக்குது. முதலாவது அடையாளம், ஒரு விஷயம் உண்மை என்று தெரிஞ்ச பிறகும் இவன் எனக்கு சொல்றானே என்று சொல்லி அந்த உண்மையை ஏற்க மறுக்கிறது. ஹக்கண்டு விளக்குது, அதை உங்களோட உள்ளம் ஏற்றுக்கொள்வது இல்லையா, உங்களிடம் கிபர் என்ற நோய் இருக்குது. பத்தருல் ஹக், ஹக்க மறுக்கிறது. 2வது சொன்னாங்க, அடுத்த மனிதர்களை இழிவாக கேவலமாக பார்க்கிறது. வகம் துன்னாஸ், அடுத்தவர்களை கேவலமா பார்க்கிறது. இந்த 2ம் இருந்தால் கிபருடைய அடையாளம். கல்வில கிபர் இருக்குது, அவருடைய உள்ளத்துக்கு டைரக்ட் பண்ணணும், அவருடைய உள்ளத்தை துப்புரவு பண்ணணும், அவருடைய உள்ளத்துக்கு மருந்து செய்யணும். அப்படி இல்லாம மௌத்தாகிறது ஆபத்து. ஆகவேதான் வருட முடிவில புதிய ஆண்டுகள் வரும்போது இந்த விஷயத்தில முன்னோர்களான பெரிய மனிதர்கள் ரொம்ப பெரிய கவனம் செலுத்தினார். அல்லாஹ் சொல்றார், எவ்வளவு பெரிய மடத்தனம் என்றா, இவங்களை பிடிச்சி நிப்பட்டி பேசின ஒவ்வொரு பேச்சுக்கும், பார்த்த ஒவ்வொரு பார்வைக்கும், சம்பாதிச்ச ஒவ்வொரு ரூபாவுக்கும் கேள்வி கணக்கிற நேரம், உஸ்தாவை கூப்பிடுற நேரம், கோட்ல எழுப்ப போற நேரம் நெருங்கி கொண்டிருக்கிறது. அதை பத்தி யோசனையே இல்லாம திண்டு குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஆச்சரியமாக இருக்குது என்று சொல்றாங்க. اقترب للناس حسابهم اقترب للناس حسابهم, மக்களுடைய கேள்வி கணக்கு நேரம் ரொம்ப நெருங்கி விட்டது. وهم في غفلة معرضون, அப்படி ஒன்று இருக்கிறே என்று அந்த யோசனை இல்லாம மறதியில அதை புறக்கணிச்சது போல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நல்லா சொல்றாங்க.
அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, இப்படியே மறதியில இருந்தோம் என்றா மவுத் எங்களை வந்து பிடிச்சிடும். மவுத்துடைய நேரம் இருக்குதே, அது லேசந்தொத்தரும் நினைச்சிடவானம். எல்லாரும் மவுத்தாகிறாங்களே என்று லேசந்து நினைச்சிடவானம். ஷைத்தான் கடுமையான பைப் கொடுக்கிற நேரம் அது. வாழ்க்கையில வாழ்க்கை பூராகவும் ஷைத்தான் எங்களோட போராடுறான். எங்களுக்கு எந்த தொழுகையெல்லாம் கலாவா போயிச்சோ அதுக்கெல்லாம் ஷைத்தான் தான் காரணம். நாங்க குர்ஆனோட நினைக்கிறோம், ஒரு வேலையை காட்டி ஓதல் அளிப்பட்டான். தஹஜ்ஜுதுக்கு எழும்ப நினைக்கிறோம், தூக்கத்தை போட்டு தூங்க வைக்கிறான். திக்ரு செய்ய நினைக்கிறோம், வேறொரு சோழியை உண்டாக்கி திக்ரு செய்ய விடுறான் இல்ல. சுன்னத்தும் தொழுவிட்டு போவோம் என்று நினைக்கிறோம், சுன்னத்து தொழ விடுறான் இல்ல. ஒரு வேலையை ஞாபகப்படுத்தி அனுப்புறான். இப்படி 24 வரும் எங்கட பின்னால இருந்து எங்களுக்கு மண்ணை கூட்ட முயற்சி செஞ்சவன் ஈமானோட மௌத்தாக விடுவானா? அதனால் அறிஞர்கள் எழுதுறாங்க, கடைசி அட்டக் இருக்குது, ஹார்ட் அட்டாக் அல்ல, ஷைத்தான் அட்டாக். இப்லீஸ் அவன் படையோட வந்து முயற்சி செய்வான், எப்படியாவது நெருக்கி கலிமாவை பறிச்செடுத்துருவோம் என்று. எத்தனையோ பேரை மக்கள் நினைக்கிறாங்களா, சாலிஹான மையத்து, சாலிஹான ஜனாசா, நல்ல பிள்ளை என்று சொல்றாங்களாம். இப்லீஸ்ல கையில ஈமான கொடுத்துட்டு அவர் மௌத்தாகிப்பாரு. அல்லாஹ் பாதுகாக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அல்லாஹ் குர்ஆன்ல மௌத்தை பத்தி நிறையவே பேசியிருக்கிறான். ஆகவே கண்ணியமான அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, மனசுல இருக்கிற அடி மனசுல இருக்கிற இந்த அவிஞ்ச நோய்கள் இருக்குது, இதை துப்புரவு பண்றதுக்கு 3 டேப்லெட் போட்டுக்கொண்டே இருக்கும். முதலாவது டேப்லெட் என்ன தெரியுமா? அடிக்கடி மௌத்த நினைவு பண்ணுங்க, அடிக்கடி மரணத்தை நினைவு பண்ணுங்க. உள்ளவ துப்புரவாக்குறது, உள்ளத்தை சுத்தப்படுத்துறதுக்குள்ள சிறந்த பரிகாரம் மரணத்தை அடிக்கடி நினைவு பண்ணுங்க. இரண்டாவது விஷயம், இரண்டாவது விடயம், இந்த இறுதி முடிவு, கடைசி லாஸ்ட் மினிட் இருக்கிறே, இந்த நிமிஷம் எப்படி முடிய போகுதோ தெரியாது நினைங்க. மூணாவது, என்ன ஒழுப்பி கோர்ட்ல கூப்பிட்டு அல்லாஹ் விசாரிச்சா இந்த விசாரணை எப்படி அமையும் என்று யோசிங்க. 60-70 வருஷத்துல வாழ்க்கைக்கு பதில் சொல்லணுமாங்க. இங்க ஒரு கடைக்காமரைக்கு பதில் சொல்றதுக்கு நீதிமன்றம் போக பயப்படுறோம், ஒரு காணி விவகாரத்திலே நீதிமன்றம் போக பயப்படுறோம், ஒரு ஆளுக்கு அடிச்சா நீதிமன்றம் போக பயப்படுறோம், அரசாங்கத்தின் ஒரு சட்டத்தை மீறியதற்காக போக பயப்படுறோம். 60 வருஷத்துல வாழ்க்கைக்கு அல்லாஹ்ட முன்னுக்கு பதில் சொல்றா எவ்வளவு பயமாய். இந்த மூணையும் கண் முன்னுக்கு நிப்பட்டி வாழ்ந்தா நப்சு தானா சுத்தமா. இதுல முதலாவதுதான் மரணத்தை அடிக்கடி நினைவு கூறுங்க. அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுக்கு ஆசைகள் கூட, அவனை பார்க்கிற நேரம் ஆசை, இவனை பார்க்கிற நேரம் ஆசை, அவருடைய உடுப்பை பார்க்கிற நேரம் ஆசை, இவர் ஊடு கட்டிக்கிறத பார்க்கிற நேரம் ஆசை, ஒருத்தர் வாகனத்துல ஓடுறத பார்க்கிற நேரம் ஆசை. இதுக்கு பேரு ஷஹவாத். இதை உடைக்கிறதுக்கு வழி மௌத்த நினைவு பண்ணுங்க. அக்ஸிரு ذِكْرَ هَادِمِ اللَّذَّاتِ, இன்பங்களை கலைந்து விடும், துண்டித்து விடும். மரணத்தை கொஞ்சம் லேசாவல்ல அதிகமாக நினைவு கூறுங்க. நாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா சொல்றாங்க, நான் தான் 10வது ஆளாக ரசூலுல்லாஹ்ட்ட வந்தேன். அப்போ ஒரு சஹாபி, அன்சாரி சஹாபி எழும்பி கேட்கிறார், யா ரசூலல்லாஹ், உலகத்தில் எல்லாருமே அவங்கள படிச்சவங்க, நாங்க தான் அறிவாளி, நாங்க தான் நல்ல மூளையுள்ளவங்க என்று நினைச்சு கொண்டிருக்கிறாங்க. உங்களோட பார்வையில ஆக சிறந்த புத்திசாலி தாருன்னு கேட்டாங்க. யார்கிட்ட கேட்கிறாங்க? ரசூலுல்லாஹ்விட்ட கேட்கிறாங்க. மன் அகியத்துன் நாஸ் வமன் அஹ்ஸமுன் நாஸ், மனிதர்களில் மிகச் சிறந்த புத்திசாலி யாரு,
மனிதர்களில் ரொம்ப ஸ்ட்ராங்கானால், ரொம்ப உறுதியானால் யாரு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 2 அடையாளங்கள் அவங்கள பாருங்க. ஒன்று, அக்ஸருஹும் ஸிக்ரன் லில் மௌத், யாருட மௌத்தை பத்தி அதிகமாக சிந்திக்கிற பழக்கம் இருக்குதோ, வஅக்ஸருஹும் இஸ்திஅதாதன் லஹு, அதை நினைச்சு மௌத்து பிறகு தோல்வி இறந்திடப்படாது என்று தன்னை தயார்படுத்துகிறாரே, இவருதான் ஆக சிறந்த புத்திசாலி என்று மேலான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, ஆகவே அந்த மரணத்தை அதிகமாக நினைச்சு கொண்டே இருக்கணும். மரண நேரத்தை நினைச்சு பாருங்க. கடைசி நிமிடம் என்றது பல வலிகள் வார நேரம். உள்ளகளை மலக்குல் மௌத் முன்னால வந்து நின்றா பார்க்கிற பார்வை கடைசி பார்வை, பிள்ளைகளை பார்க்கிற கடைசி பார்வை, வாழ்ந்த வீட்டை பார்க்கிற கடைசி பார்வை, நண்பர்களுக்கு பிரியாவிடை கொடுக்கும் கடைசி நேரம். உலகத்தை விட்டு பிரிய போறாங்க. இந்த நேரத்தில் யாருக்குமே சாட்டு போக்குகள் சொல்லி தப்ப இயலாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நல்லவங்க சிரிக்கிற நேரமும் அதுதான், பாவம் செய்தவங்க ஒப்பாரி இருக்கிற நேரமும் அதுதான். நல்லவங்க சொல்றாங்க, அவசரமா உசிரை எடுத்து எங்களை கொடு வைத்து இன்பமான இடத்துல வச்சிருங்க. பாவங்கள்ல ஈடுபட்டவங்க இப்ப கூட பாவம் செஞ்சவங்க நினைச்சு கொண்டிருக்கிறாங்க, நாங்க பாவம் செய்யலை என்று. சக்கராத்தில் ஒவ்வொரு பாவமும் யாது வருமா? 15 வயசு பிறகு செஞ்ச ஒவ்வொரு பாவமும் கண்ணு முன்னுக்கு வரும். இதால பிடிப்பானா, அதால பிடிப்பானா, அங்கல பிடிப்பானா, இங்கல பிடிப்பானா, தௌபா செஞ்சு டிலீட் பண்ணாத, அழிக்காத எல்லா பாவமும் கண்ணுக்கு முன்னுக்கு வந்து நிற்கும். அப்பதான் சொல்லுவாரு, இறுதியோல் யா அல்லாஹ், திரும்ப ஒரு சந்தர்ப்பம் உண்டா, திருப்பி உலகத்துக்கு அனுப்பு, நல்லதை செஞ்சு கொண்டு வாரு. இவ்வளவு நாளும் சொன்னாங்க, படல்ல தலக்கி, இப்ப படுகுது, இப்பதான் யா அல்லாஹ் இவ்வளவு நாளும் ஓடினதெல்லாம் பொய் என்று விளங்குது, கண்ணுக்கு தெரிஞ்சதெல்லாம் உண்மை என்றுதான் நினைச்சோம், அது போலி என்று சொல்றவங்களை மடையன் என்று நினைச்சோம், இப்பதான் அழுக்கில நாட்டத்தில் இருந்திருக்கிறோம், போலி ஒன்றுக்கு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறோம் என்று விளங்குது. உண்மை விளங்கின பிறகு திருப்பி அனுப்பி. அப்ப எல்லாருக்கும் விளங்கும். கலிமா சொன்னவருக்கும் உலகம் போலி என்று விளங்குவாம், காபிருக்கும் விளங்குவாம். மூமினுக்கும் யகீன் வரும், காபிருக்கும் யகீன் வரும். அவனும் துடிப்பான். அந்த நேரத்தில் கலிமா சொல்ல எந்த பிரயோசனமும் இல்லை. மலக்குல் மௌத்தை கண்ட பிறகு துடிச்சு தௌபாவுக்கும் பிரயோசனம் இல்லை, கலிமாவுக்கும் பிரயோசனம் இல்லை. அதுக்கு முந்தி வரும் மாதிரி லாலி அமலு சாலிஹா, சாலிஹான் அமல் செய்றேன், திருப்பி அனுப்புன்னு கேட்பாரு. அல்லாஹ் சொல்றான், நடக்கவே நடக்காது, கல்லா நடக்கவே நடக்காது. இதனால்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க இப்ப செஞ்சு கொண்டிருக்கிற அமலை வச்சு லா தாஜபூன், பெருமைப்பட்டுடவானம், நல்ல முறையில வாழ்றேன் என்று பெருமைப்பட்டுடவானம். கடைசி நேரத்தை பார்த்துட்டு சந்தோஷப்படுங்க. இறுதி நேரம் ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. ஆகவேதான் அபு அலி தக்காத் ரஹ்மஹுல்லாஹ் சொல்றாங்க, யாரு மௌத்த அதிகமாக நினைச்சு வாழும் போது படிப்பில் எடுக்கலையோ இவங்களுக்கு சில சோதனைகள் வருமா. முதலாவது சோதனை என்ன தெரியுமா? துனியாவோட இன்பம் இருந்து கொண்டே இருக்கும். இரண்டாவது சோதனை, அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் போதாத நோய் வருமா. அல்லாஹ் எவ்வளவு கொடுத்தாலும் போதா, இன்னும் ஓடு வருமா. மூணாவது, இபாதத்துகள்ல இருக்கக்கூடிய இன்பம் குறைஞ்சு போயிட்டு. எனவே புது வருஷம் வருகிறது, புது வருஷத்தை நினைங்க, எனக்கு ஏந்த வாழ்க்கையில இன்னொரு படிக்கல்லே, அந்த படிக்கல்லிலே அந்த ஒரு வருடத்திலே நான் என்னை மாற்றிக்கொண்டு எனது நப்சினால் ஏற்பட்ட இந்த சேதங்களை திருத்திக் கொண்டு அல்லாஹ்வை பரிசுத்தமான ஒரு மனிதனாக அடைய முயற்சிக்க வேண்டும் என்று நாங்கள் அனைவர்களும் உறுதி கொண்டுதான் ஆவுல் ஹிஜ்ரியில் புது ஆண்டில் நாங்கள் காலை வைக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
எல்லா மூமின்களையும் கபூல் செய்வானாக, பொருந்திக் கொள்வானாக. எதற்காக பூமிக்கு அனுப்பப்பட்டோமோ அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றிக் கொண்டு பூமியில் இருந்து செல்வதற்கும் வல்லவன் அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. யா அல்லாஹ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. முஃமினான முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் அத்துணை பேருடைய பாவங்களையும் மன்னித்தருள்வாயாக. சிறிய பெரிய பாவங்கள் அனைத்தையும் மன்னித்தருள்வாயாக. நல்லவர்களாக ஆக்கி விடுவாயாக. எங்களுடைய பட்டோலைகளில் உள்ள சகல பாவங்களுக்கும் தௌபா செய்து மௌத்துக்கு முன்பு பரிசுத்த மனிதர்களாக வாழ்வதற்கும் நீ கிருபை செய்வாயாக. எங்களை திருத்துவாயாக. எந்த வழியிலே பயணித்தால் உன்னை அடைய முடியுமோ, உன்னுடைய சுவர்க்கத்தை அடைய முடியுமோ அந்த வழியிலே எங்கள் அனைவரையும் பயணிக்க செய்திருவாயாக. வழி கட்டிடாமல் பாதுகாப்பாயாக, வழி கெடுத்தாமலும் பாதுகாப்பாயாக. இறுதி நேரத்திலே லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை சொன்னவர்களாக உலகத்தை விட்டு பிரியும் பாக்கியத்தையும் தந்தருள்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.